ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நான் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியில தான் நம்ம வந்து கெட் ரெடி ஆக போகிறோம். ஸோ தட் இந்த லுக்கை வந்து உங்களால் ஒரு ஃபெஸ்டிவல்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த லுக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ஏன்னா அப்போ தான் கிளியராக வந்து புரியும் ஒரு ப்ராடக்ட்டை எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட் மீ ஜம்ப் இன் த வீடியோ. ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போயிட்டு காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா நம்ம காஸ்டியூம் போட்டு மேக்கப் பண்ண தான் ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து ஜாலியாக வந்து மேக்கப் பண்ணலாம். A few moments later. ஓகே, நான் இந்த ஒரு பிங்க் சாரீ ப்ளஸ் ஒரு பிங்க் ப்ளவுஸ் தான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸ் தெரியுதுங்களா, ஃபுல் ஹேண்டு அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து அந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்குது. சாரீ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி பிளேன். ஸோ முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபுல் லுக் வந்து காட்டுறேன். ஸோ லெட்ஸ் மீ ஸ்டார்ட் வித் ஸ்கின் கேர். ஸோ ஸ்கின் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான் முதல்ல எடுத்தோடனே டோனர் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். டேரெக்டாக ஐம் ஜம்பிங் டு தி மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கியோடது எடுத்திருக்கேன். இது வந்து விட்டமின் சி அந்த ஒரு ஸ்கின் கேர். ஸோ நல்லா ஒரு மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸை. ஃப்ளோவில் தான் நமக்கு வந்து தெரியணும்னு இதெல்லாம் பண்ணி ஆகணும். வந்து பேங்கிள்ஸ் ப்ளஸ் இயரிங்ஸ் மட்டும் போட்டுக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வீடியோவில் அழகாக தெரியணுன்றதுக்காக. ஏதோ ரொம்ப வந்து டல்லாக வந்து போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. நெக் பீஸ் வந்து வேண்டாம், ஏன்னா நெக்கில் கொஞ்சம் நம்ம டச் பண்ணுவோம்ல, அதுக்காக இயரிங்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பிங்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அண்ட் இயரிங்ஸ்க்கு வந்து இந்த ஒரு பிங்க் ஜும்கா எடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பிங்கி டேவாக நான் வந்து போகிறோம். ஓரளவுக்கு வந்து நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. நான் இப்படி நமக்கு இப்படி தொட்டு பார்க்குறப்ப அந்த வாட்டர் வந்து தெரியாமல் இருந்தால் ஓகே. அண்ட் ஜம்பிங் டு சன்ஸ்க்ரீன் வந்து இன்றைக்கி லாக்மியோடது எடுத்திருக்கேன். ஜஸ்ட் நான் பெருசாக வெளியே போய் ஷூட் பண்ணுற வேலை இல்லை, அதனால் இண்டோர் ஷூட்காக தான் நான் வந்து இது வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். இது ஏன்னா வந்து ஓரளவுக்கு க்ளோ கொடுக்கும் நமக்கு, அதனால தான். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்டே நான் யூஸ் பண்ணுறது. க்ளோ கொடுக்குமான்னு தெரியல, பட் எனக்கு அப்படி ஒரு ஃபீல், அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா நீங்களும் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் என்னென்னா இது கண்ணுக்குள்ளே போச்சுன்னா ரொம்ப எரியும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம போட்ட இது என்னது சன்ஸ்க்ரீனுமே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். இன்னைக்கு வந்து பெரினி அப்படின்ட்டு ஒரு க்ளோ பூஸ்டர், இந்த ப்ரைமர் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது ஆக்சுவலி நான் ப்ரைடல் இதுக்காக வாங்கினது, பட் எனக்கு என்னமோ அதுக்கு ப்ரைடல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறத விட நான் எனக்கு ஃபேவரட் ஆகிடுச்சு, அதனால் நான் எடுத்து செல்ஃப் க்ரூமிங்க்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அதோட இது. ஸோ ஒயிட் கலரில் இருக்கும், பட் ப்ரைமராகவும் இது நமக்கு இருக்கும், ப்ளஸ் க்ளோ கொடுக்கறதுக்குமே நல்லா வந்து யூஸ் ஆகும். ஸோ இது வந்து இந்த ப்ராடக்டோட லிங்க் எதாவது தேவைப்படுச்சுன்னா சொல்லுங்கள், ஐ ஷேர். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த சன்ஸ்கிரீன்கே எனக்கு வந்து க்ளோ இன்னும் நல்லா இருக்கும். தெரியுதா? இதோ இப்படி திரும்பும்போது தெரியும். இதுவுமே வந்து ஒரு 2-5 செகண்ட்ஸ்க்கு நம்ம ட்ரை ஆக விடலாம். எந்த ப்ராடக்ட் நீங்கள் போட்டாலும் அதோட மிச்சம் மீதி இருக்கும்ல, அதை எடுத்து அப்படியே வந்து நீங்கள் கழுத்துலையும் வந்து கவர் பண்ணிக்கணும். கழுத்துலையும் நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் வி கோனா புட் மேக்கப்ல. ஸோ அதுக்கும் ஒரு பேஸ் வேணுன்றதுனால எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்கள் நெக்குக்குமே கவர் பண்ணுறது பார்த்துக்கோங்க. எப்போ ரெடி ஆனாலுமே இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஒரு நிமிஷத்துக்குமே 5 to 10 செகண்ட்ஸ் டைம் விட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக வரும் மேக்கப். நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன். வந்து கட்டன்னு எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த இடத்துல நான் அப்படியே கிரேவாகிடும். நான் வந்து இப்போது வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரியுறேன்ல, பட் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னமோ பிளாக் ஆன மாதிரி எனக்கு நிறைய டைம் ஃபீல் ஆயிருக்கு. அதுக்கு ஏன் அப்படின்னு ரீசன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பீடாக ஒன்றுத்துக்கும் கேப் விடாமல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நீங்களும் அந்த தப்பை பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். கன்சீலருக்கு நான் இன்சைட்ஸோட இந்த ஒரு ப்ரோ கன்சீலர் பேலட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நான் பெருசாக போட மாட்டேன். இன்னைக்கு வந்து ஓகே கம்ப்ளீட்டாக ஒரு லுக் க்ரியேட் பண்ணுறோம்ல, அதனால அது கூட இந்த ஒரு எனக்கு ஆக்னி பிக்மெண்டேஷன் இருக்கிறதுனால அந்த இடத்த மட்டும் ஆரஞ்சு வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் ஒரு என் ஷேடோட ஒரு கன்சீலர் இந்த பேலட்லேயே இருக்கும்.
ஸோ இது வாங்கினீங்கன்னா என் டோனில் இருக்கீங்கன்னா இந்த பேலட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இது இருக்குல்ல, இதையுமே வந்து அப்படி என்ன பண்ணுவேன், இதுக்கு மேலேயே அப்ளை பண்ணிடுவேன். ஸோ தட் ஓரளவுக்கு நமக்கு அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே ஹைட் ஆகிடும். நான் வந்து ப்ரெஷ்ஷோ இல்லை எதுவுமே அது ப்ரெஷ்ஷோ அண்ட் பிளெண்டர் வந்துட்டு வெறும் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணி தவிர இந்த மாதிரிட்டுக்கெலாம் கையை போட்டுருவேன். ஏன்னா எனக்கு நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணும்போது நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ தெரியுதா, அப்படியே கொஞ்சம் இதே வச்சு இதுக்கு எல்லாம் ஃபில் பண்ணிப்பேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஐ மேக்கப் முடிச்சிடுறதுனால நான் ஐஸ்க்கு மேலே இந்த ஒரு கன்சீலரே யூஸ் பண்ணிக்கிறேன். இது மட்டும் ஐஸ்க்கு மட்டும் நான் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, நான் இதுலயே வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் கொண்டு வந்துட முடியும் நம்மளால. ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டரை வந்து நான் வெட் பண்ணி வச்சிருக்கேன், அதை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, செல்ஃப் க்ரூமிங்லையும் சரி, இல்லை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகுறீங்க அந்த மாதிரி டைம்லையும் சரி, ஐக்கு மேலே அந்த கன்சீலர் போட்டு என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக ஐ ஷேடோவுக்கு போயிடுவாங்க. அது தப்பு. ஏன்னா நம்ம ஒரு பேஸ் வந்து ஃபேஸ்க்கு எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஐஸ்க்கு முக்கியம் இல்லை. ஸோ நம்ம கன்சீலர் வச்சு செட் பண்ணோன்னே அது செட் ஆகிறதுக்கு செட்டிங் பவுடர் ஐஸ்லேயும் தனியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ செல்ஃப் க்ரூமிங்காக பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ செட்டிங் பவுடருக்கு இன்னைக்கு நான் வந்து ஃபிட்மியோடது எடுத்துருக்கேன். அதையும் பியூட்டி பிளெண்டர் வச்சு ஜஸ்ட் ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கிறேன். அப்பதான் அந்த க்ரீஸ் லைன் வந்து வராம தடுக்க முடியாது, இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம வந்து அந்த ஃபினிஷ் கொடுக்கணுன்றதுக்காக. டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜம்பிங் டு ஐ மேக்கப்க்கு இந்த ஒரு கலர் போர்ட் பேலட் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். செல்ஃப் க்ரூமிங்க்கு நான் இதான் யூஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா ஜாலியா வரும் இந்த மாதிரி. இது வந்து நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். நல்லா இருக்கு, பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எல்லா கலர்ஸும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஐ லுக் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து எப்பவுமே ஒரு பேஸ் கொடுத்துக்கோங்க. பேஸ் இந்த சென்ஸ் ஒரு கட் க்ரீஸ், எப்படி சொல்றது, உங்களுக்கு ஐஸ் ஃபுல்லா ஒரு பேஸ் கலர் வந்து நமக்கு இருக்கணும். அது மாதிரி ஒரு ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சுத்தமா நான் தொடவே இல்லை. ஒரு ஆரஞ்சு ஷேட் இருக்கு, அதை வந்து சும்மா மேலோட்டமா தொட்டு அதை வச்சே வந்து நான் ஃபுல் ஐஸையும் வந்து கவர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலா வந்து இன்னைக்கு நான் ஒரு ப்ளூ சாரீ கட்டணும்னா என்கிட்ட அந்த ப்ளூ காஜல் இருந்தது. ஸோ அதை வச்சு டிஃப்ரெண்டா எதாவது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ப்ளூ சாரீ எனக்கு எதுவும் செட் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, நான் அந்த பேலட் தூக்கி போடலன்னா அது வச்சுட்டேன். அதில் எனக்கு என்னமோ பிங்க் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த ஒரு யூடா பியூட்டியில இருந்து ஒரு குட்டி இவ்வளோதான் இருக்கும் இது. ஸோ க்யூட்டாக இருக்குல்ல, இந்த பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பிங்க் ஃபேமிலி எல்லாமே. ஸோ இதில் இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு லைட் பிங்க் இந்த கார்னரில் இருக்க இந்த பிங்க் எடுத்து சென்டர் ஆஃப் த ஐஸ் மட்டும். ஸோ ஃபுல்லாக நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரௌன் பேஸ் கொடுத்த மாதிரி இல்லாமல் இது வந்துட்டு சென்டர் மட்டும்தான் நான் கொடுக்குறேன். அண்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்குன்றதுனால அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஷிம்மர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ ஷிம்மர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு மாதிரி இந்த ஒயிட் கிறிஸ்டல் மாதிரி இருக்குது. இதையும் பிங்க்கையும் வந்து டபுளாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கையிலேயே அப்படியே. ஷிம்மர்ஸ் எப்பவுமே வந்து ப்ரெஷ்ஷை விட ஹேண்ட் யூஸ் பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இதுவுமே நான் என்ன பண்ணுறேன், சென்டர் ஆஃப் த ஐஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பால் இப்படி நீங்கள் ஐஸ் தொட்டிங்கன்னா தெரியும், பால் எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஷிம்மர்ஸ் எப்பவுமே அப்ளை பண்ணணும். ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கன்னா அது ஒரு லுக் கொடுக்காது.
அவ்வளோதான், நம்ம ஓரளவுக்கு ஐ லுக்கே முடிச்சிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து ஓவரான கன்சீலர்ஸ்லாம் கொடுத்து கட்ரீஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்ல போல்டாக தெரியும் ஐஸ். நான் வந்து அப்படியே ஷிம்மர்ஸ் கொடுத்துருக்கேன், எனக்கு இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா, தென் நம்ம வந்து ஐலைனர் போட்டுக்கலாம். எனக்கு ஐலைனர் போட்டு போர் அடிச்சதுனால இன்னைக்கு வந்து காஜல் யூஸ் பண்ணி அப்பர் லைனில் கொடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்மச் பண்ணி விடலாம். ஸோ எப்பவுமே ரெகுலராக ஐலைனர் போய் போர் அடிக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி லுக் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு காஜல் யூஸ் பண்ணி மேலே வந்து லைன் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பவுடர் ப்ரஷ்ஷோ இல்லை ஐப்ரோ ப்ரஷ் வச்சுருக்கீங்கல்ல, அதை வச்சு ஜஸ்ட் அப்படியே ஒரு சும்மா அது மேலேயே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு லைனர் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்க. கீழேயுமே நம்ம இதே ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் வந்து காஜல் லைட்டா ஸ்மச் பண்ணி போடுறோம். கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகே, ஷூஸ் நீங்க கொடுத்துக்கலாம். நானுமே கொஞ்சம் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டேன். திடீர்னு ஆசையா இருந்துச்சு வந்து ஐ லுக் வந்து ஃபுல்லா காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. டன், ஐ லுக் வந்து ஓரளவுக்கு டன். மஸ்காரா வச்சா வந்து முடிஞ்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து இப்போ ஐப்ரோ பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோக்கு வந்து நான் இந்த பிஎஸ்சியோட ஜெல் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொஞ்சம் நல்லா செம்ம திக்காக தெரியும், ஐ மீன் நல்ல போல்டாக தெரியும் ஐப்ரோஸ். ஸோ சேம் ஐப்ரோ ப்ரஷ் வச்சு தான் வந்து இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக எடுத்து என்ன பண்ணணும், நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த லைன் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட என்ன ஐப்ரோவுக்கு ஒரு அந்த லைன் இருக்கும். ஸோ அது கிரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் ஒரு லைன் மட்டும் தான் கொடுப்பேன், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபுல்லாக கூட நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜெல் வந்து அவ்வளோ ஒரு மேஜிக் மாதிரி. ஸோ ஒரே ஒரு லைன் கொடுத்தீங்கன்னா அது உங்களோட ஐப்ரோஸே வந்து நல்லா திக்காக காட்டும். பட் என்னன்னா இது ஒரு ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல இருக்கும். பிளாக் கலர் பிளாக்கா இருக்காது, ஒரு ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டேரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் போயிடலாம். இன்னைக்கு வந்து மேக்கோட ஃபவுண்டேஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மேக்கோடது வந்து நான் NC40 யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஓகேவாக இருக்கும் அந்த ஷேட். ஸோ என்னோட டோனில் இருக்கீங்கன்னா இந்த ஷேட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரே ஒரு ட்ராப் தான் எடுக்கிறேன், போதும். அதுவே எனக்கு என்னமோ ஓவராக வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்க வேண்டாம்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். பிளெண்டர்லேயே வந்துட்டு இந்த மாதிரி பிளெண்டரில் எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. ஸ்பேச்சுலா இருந்ததுன்னா அதில் தான் அப்ளை பண்ணணும். நான் இன்னைக்கு வந்து ஓகே, செல்ஃப் க்ரூமிங்க்கு இதெல்லாம் ஓகே, நம்ம பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ப்ளஸ் நெக்லையுமே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஃபவுண்டேஷனை வந்து ட்ரை கொஞ்ச நேரம் இந்த மாதிரி போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு அண்ட் தென் தேர் பிளெண்டிங். ஸோ அது தெரியல எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகே தான், நீங்களும் அது ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. எனக்கு இந்த ஷேட் பர்ஃபெக்டாக அப்படியே என்னோடதே இருக்கும். ஸோ அதனால எனக்கு பிடிக்கும். நான் பெருசாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாததுனால நான் வந்து அதில் வந்து எஃபர்ட் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக I'll buy and அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே நான் ஷேர். அண்ட் அகெயின் செட்டிங் பவுடருக்காக சேம் ஃபிட் மீ தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போறேன். எப்பவுமே பவுடர் எடுத்தோடனையும் உடனே வைக்காதீங்க, அதை வந்து ஃபாலோ அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்றது பெட்டர். இன்னும் உங்களுக்கு ஃபினிஷ் வந்து நல்லா கொடுக்கும். ஏன் எடுத்தோடனே நம்ம செட்டிங் பவுடர் அண்டர் ஐஸ்ல போடுறோம்னா இந்த இடத்துல தான் நமக்கு நிறைய அந்த க்ரீஸ் எல்லாமே நடக்கிறது. அதனால அந்த இடத்துல நீங்க செட்டிங் பண்றது பெட்டர். உடனே உங்களுக்கு அந்த மேக்கப்பும் சரி எல்லாமே வந்து ஃபிட். கான்டோருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு இந்த ஒரு பேலட் சொன்னேன்ல, ஸோ இதுலயே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால இதெல்லாம் பண்ணுறது, வேற ஒன்றும் இல்லை. இது வந்து நான் லைன் இருக்குல்ல, ஸோ லிப் லைனர் வச்சு லைட்டாக அப்படியே அந்த ப்ரௌனிஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதே வந்து பியூட்டி பிளெண்டர்னால
ரொம்ப வேண்டாம். நான் எனக்கு தெரிஞ்சு நிறைய போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல? ஏடி ஐடியா யூஸ் பண்ண கொஞ்சம் மூளை. ஸோ இந்த இடத்துலையுமே கொஞ்சமாக ரொம்ப போடல நான். சரி, நீங்கள் சும்மா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து கான்டோரிங் ஓகே, ஓரளவுக்கு நம்ம போட்டு போகலாம், ரெகுலராக போட வேண்டாம். இது வந்து இந்த பேலட்ல இருக்குன்றதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சும்மா தான் இருக்கும், அந்த ப்ரௌன் வந்து வேற எதுக்கும் இல்லை, கான்டோருக்கு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஏன் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் ப்ளஷ்ஷுக்குமே நான் இந்த பேலட் யூஸ் பண்ணி, இது ஒரு பிங்க் பேஸ்டான பேலட்ன்றதுனால இதை வச்சே வந்து பியூட்டி பிளெண்டர்ல லைட்டாக தொட்டு இதுலேயே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ப்ளஷ்ஷு தான் ப்ளஷ்ஷுக்கு போடணும் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கலர்லாம் வந்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ சும்மா இருக்கிறதுனால நம்ம வந்து ஏன் சும்மா இருக்க வா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம வந்து நம்ம ஃபேவரட்டான பார்ட்டுக்கு வந்துட்டோம், லிப்ஸ்டிக். ஸோ லிப் வந்து ஹைட்ரேட்டட் தான் இருக்கு. ஆல்ரெடி நான் லிப் பாம் வந்து ஸ்டார்டிங்கே போட்டேன். ஸோ லைனுக்கு வந்து மார்ஸோட லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு பிங்க் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்ஸோட மூஸ் அந்த லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். ஏன்னா பிங்க் லைன் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டா லைன் வந்து ஒரு நம்ம நல்ல ப்ராடா கொடுத்துருக்கிறதுனால லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நியூட் ஷேட் போயிருக்கேன். பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஃபைனலி பிந்தி வச்சு லுக்க முடிச்சுக்கலாம். இந்த பிந்தி தான் ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. ஓகே, இருக்கும் திங் ஸ்ப்ரே மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் தான் யூஸ் பண்ணுறேன். போச்சு பேங்கிள்ஸ் அண்ட் இது போட்டதுனால வெறும் இப்போ செயின் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன இது இப்படி ஆயிடுச்சு? ஓகே, இது வந்து ஒரு இன்விசிபிள் செயின், அதுக்காக விசிபிளா இருக்காதுன்னு நினைக்காதீங்க, இருக்கும். ரொம்ப பெருசா வந்து வேண்டாம், ஏன்னா நம்ம இயரிங் பெருசா போயிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். ஹேர் என்ன பண்ண வேர்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஹேர் ஸ்டைல் தான். ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி கிளிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இது பிடிக்கும்னா நான் சொல்ல மாட்டேன். அண்ட் ஃபைனலி நம்ம லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மேக்கப் சீரியஸாகவே ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ்ஸாக வந்துருக்கு. நானே எதிர்பார்க்கல இப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ உங்க ஆசையாக வந்து உட்காந்துட்டு வீடியோ பண்ணும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். நான் எப்படிக்கு வெளியே கிளம்புறேனோ அப்படி நடக்காது. சாரி, அதனால் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்காக பண்ணதில் எனக்கு ஹாப்பி தான். ஸோ எப்படி இருக்குது அண்ட் ஏதாவது சஜஷன் சொல்லணுன்னா வந்து தயவு செஞ்சு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். இப்படி பண்ணுங்கக்கா, இப்படி பண்ணுங்கக்கா, எது சொன்னாலும் ஐ வில் அக்செப்ட் தட் அண்ட் ஐ வில் டூ ஃபார் யூ. ஸோ எஸ், இதுக்கு மேலே நான் வந்து குங்குமம் இல்லை சந்தனம் ஏதாவது வச்சு வந்து இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணணும் இப்படிலாம். ஸோ யா,
ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. ஐ வில் ஷேர் யூ. அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அதையுமே மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ வில் டூ தட் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இவ்வளோ பொறுமையாக எனக்காக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.